ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹரியாலி கிரீன் சிக்கன் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவுல்ல 200 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம். இந்த சிக்கன்ல மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொதிக்க வச்சு எடுத்துருங்க. தட்டுல ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை. கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த 200 கிராம் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஸ்கூப் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கிளாஸ் தண்ணி, 10 முந்திரியை ஊற வச்சுக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. அதை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் சிக்கன் நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை கடாயில் ஆட் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹரியாலி கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.